வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்கள் என்ன சார்? தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட சொல்லி பல்வேறு தரப்பட்டவர்கள் எல்லாருமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் இன்னமும் யாருக்குமே வெளியிடாமல் படலே இருக்குது. எப்போ சார் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்பாங்க? இப்படி பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே 4.19 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்டவங்க. ஸோ நேரடியாக நேர்காணலில் கலந்துக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்பாயின்மெண்ட் லட்சக்காக மட்டுமே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதங்கள் ஆகியும் இந்த ரேஷன் கடையுடைய நேர்காணல் முடிவுகளை இன்னும் வெளியிடாமது வெளிப்படைத்தன்மை இல்லாதது மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ரேஷன் கடையில் எப்போ சார் நமக்கு பணி நியமனத்திற்குண்டான ஆணைகள் எல்லாமே வழங்கப்படும்? இதை பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு எப்போ இந்த வாரத்தில் பணி நியமன ஆணைகள் 100% வருமா? அடுத்த வாரம் ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் அதிகபட்சமாக வருமா? சார் எப்போ சார் ரேஷன் கடைகளில் எங்களுக்கு பணி நியமன ஆணைகள் எல்லாமே கிடைக்கும் என்று தமிழக மக்கள் எல்லாமே ரேஷன் கடையுடைய நேர்காணல் முடிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ ரேஷன் கடைகளில் நீங்கள் நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதி விரைவில் உங்களுடைய வீடு தேடி SMS மூலமாக வரும், எல்லாம் மெயில் மூலமாக வரும், எல்லாம் போஸ்டல் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. இல்லை DRB உடைய இணையதளத்தின் வாயிலாக உங்களால் ரிசல்ட்ஸ் அனைத்துமே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் இந்த 2 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகிறாங்க. இவ்வளவுதான் காலி பணியிடங்கள் அப்படின்னு அவங்க பார்த்தா 7301 காலி பணியிடங்களை 75,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.